அழகிய சுறா அத்துமீற ஆசை இல்லையா? கனவில் வந்து எந்தன் வீரல்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா? அழகிய சுறா அத்துமீற ஆசை இல்லையா? கனவில் வந்து எந்தன் வீரல்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா? வட்ட வட்டமாக வானவில்லை வெட்டி குட்டி குட்டி மாலை ஆக்குவேன். புறவி ஏறி நீயும் என்னை அள்ளி கொண்டாள் மூச்சு முட்ட முட்ட சூட்டுவேன். கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்று உன்னை அடைவேன். அழகிய சுறா அத்துமீற ஆசை இல்லையா? கனவில் வந்து எந்தன் வீரல்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா? ஹே ட்விங்கிள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு ஒன் ஷாட் ஃபார் ஹாட் ஸ்டாண்ட். அண்ட் இதுவும் நம்ம ட்விங்கிள் கேட்ட எஃப்எஃப் டாண்டா ட்ராக் மை ஹஸ்பண்ட் அண்ட் காட் பனிஷ்ட். ஸோ இது ஒரு பியோர் ஹாட் ஸ்டாண்டா. சாஃப்ட் ஸ்டாண்ட் நீங்கள் வந்துட்டு என் சேனலில் நிறையா இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த கதையோட ஹீரோ வந்து ஜேகேடா அண்ட் நீங்கள் ரென் வயன். ஆன்லைன்லாம் வேணான்னா டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் கோவமாக ஹாலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கடா ஜேகே வர்றதுக்காக. ஜேகே ரொம்ப லேட் நைட் வரான், ட்ரிங்க்ஸ் வேற பண்ணியிருக்கான்டா, அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை. ஸோ அவன் வரும்போது ரொம்ப அடிச்சுட்டே வரான். ஏ பொண்டாட்டி எங்கடி இருக்க? வா 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 பண்ணி வந்துட்டேன்டி, வாடி அப்படின்ட்டு போதிலே பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவங்கக்கிட்ட போகிறீங்க. சிக்கி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சிக்கி. சொல்றி தங்க குட்டி, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க சிக்கி, அப்போ தான் நான் பேசுவேன். ஐயோ கோவமாடி பண்ணி மேலே உனக்கு 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத் எடுக்க போயிடான்டா. ஸோ நீங்கள் செம்ம கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் பாத்தெல்லாம் பண்ணிட்டு வராண்டா கீழே, தலையை அப்படியே தொடச்சிக்கிட்டே வரான் கீழே ஸ்டேஜில் இறங்கி. ஸோ நீங்களும் பார்த்துட்டு வந்து உட்காருங்க ஜிக்கி. மண்டண்டி என்ன கோவமாரியா? ஆறி மனசுலே ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிடி, அதான் நோ சொல்ல முடியல. வந்து உட்காருங்க ஜேகே ஃபர்ஸ்ட். நீங்கள் வந்துட்டண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறான். ஜேகே உங்ககிட்ட நான் 2 விஷயத்த பேசணும். என்னடி? என்ன 2 விஷயம்? 2 நியூஸ் இருக்கு ஜேகே உங்ககிட்ட சொல்ல. என்னடி ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்க? என்னாச்சு? நான் பேசணும், சொல்லு. ஃபர்ஸ்ட் திங், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜிக்கி. ஏ பையன், என்னடி சொல்கிற? நிஜமாலே மாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டி போட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான்டா. ஜஸ்ட் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு சுற்றுறான். டி பொண்டாட்டி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி. நிஜமாலேம்மாடி? நான் அப்பா போறேனாடி. சரி கொஞ்சம் இறக்கி விடுங்க, நான் இனி சொல்லி முடிக்கல. டி இவ்வளோ பெரிய நியூஸ் சொல்லிடுறியா? ரியாக்ட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? ஐயோ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காண்டா. சிக்கே என்னை இறக்கி விடு சிக்கே. ஜேகே என்னை இறக்கி விடு ஜேகே, எத்தனை தடவை சொல்கிறது? ஏய் கூல் ஏன்டி என்னாச்சு? ஏதாச்சும் உடம்பு எதுவும் உனக்கு சரியில்லையா என்ன? ஏதாவது மாதிரி இருக்காடி? முதல்ல இறக்கி விடு ஜேகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி விடுறான்டா. சிக்கே நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் சிக்கே. சொல்லுடி, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஹெல்த் இஷ்யூஸ் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு
உங்ககிட்ட முட்டி போட்டு உங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கேட்குறான்டா, இதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரில. பட் நான் ஏவே பார்க்கணும்ல, என்னோட நல்லதுக்காகவும் என் வயிற்றுல வளர்ற என் குழந்தையோட நல்லதுக்காகவும் உண்டா இது? என்னடி லூஸ் தனமா பேசுற? என்னடி சொல்ல வர? எனக்கு டிவோர்ஸ் வேணும் ஜேகே அப்படின்னு சொன்ன உடனே அவன் எதுவுமே பேசல. உங்களை ஸ்டார் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக நிறையுதுடா. என்னடி கேட்ட? எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க ஜேகே, எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஏன்டி? நான் உன்னை நல்லா தானடி பார்த்துக்கிறேன், நல்லா தானடி போகுது, நல்லா தானே இருக்கு. ஏன்டி இப்படி கேட்குற? போய் தானே சொல்ற? என்ன பாருடி, பாரு, என்ன பாரு. போய் தானடி சொல்ற நீ? இல்லை ஜேகே, எனக்கு நிஜமாலே டிவோர்ஸ் வேணும். என்னால் உங்க கூட வாழ முடியாது. ஏன்டி? ஏன்? ஐ நீட் டிவோர்ஸ் ஜேகே, கொடுத்துருங்க ப்ளீஸ். ப்ராங்க் தினமும் பண்ணுறேன், இங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணி அவனை பார்க்க வைக்கிறான்டா. ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்கு. பொய் தானே சொல்கிற வயன்? என் பொய் தானே? ஏன்டி ஏன் இப்படி கேட்குற? எனக்கு உங்களுக்கு தெரியாது ஜேகே, நம்ம அரேஞ்ச் மாதிரி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பையனை லவ் பண்ணிருந்தேன் ஜேகே. எங்கள் வீட்டில் கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க ஜேகே. நான் அவனை மறந்துடுவேன் தான் நினச்சேன். பட் என்னால் முடியல ஜேகே அவனை மறக்க. நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் அங்கே அவனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுது. அப்போ ஏன் ஜேகே நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? அவன் என்னை கூப்பிட்றான் ஜேகே, நான் அவன் கூடயே போகிறேன். எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கடா. ஜேகே உங்களையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. கண்ணு ஃபுல்லாக ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு. ரொம்ப நேரம் உங்களே பார்த்துட்டு இருக்கான். உனக்கு கத்தி அள்ளணும் போல இருக்கு. எதுவுமே பண்ணாம பேசாம எந்திரிச்சு ரூம்குள்ள போறான்டா. ரூம்குள்ள போய் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான்டா. கண்ணாடியில போய் கைய வச்சு கொத்துறான். கண்ணாடிலாம் சின்ன சில்லா உடஞ்சி கீழே விழுகுதுடா. ஜேகே இதுடா உனக்கு ஒழுங்காக கிடைச்சிருக்க லைஃப்ல. இவளை எதிர்பார்த்துட்டியே ஜி. போறாடா, நட்டு போக போறாடா அவ. ஜேகே நீ செத்துருடா பேசாம. நீ செத்துரு. பையன் இல்லாத லைஃப் எப்படா? ஆனா அவ ஹாப்பியா இருக்கணும். அவ அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு உட்காந்து ரொம்ப அழுகுறான். கையில இருந்தெல்லாம் ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஓடியா போகாதடி வயன், முடியலடி, நான் தாங்க முடியாதுடி.
தெரியலடி உன் பண்ணிக்கு தாங்க மாட்டேன்னு என்கிட்டயே வந்து சொல்றியடி. அதுவும் என் குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு போகணுமாடி உனக்கு என்ன விட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறான். நீங்க டோர் கிட்ட நின்று ஜெகே கதவை திறங்க ஜெகே ஃபர்ஸ்ட். ஜெகே கதவை திறங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஜெகே கதவை திறங்க ப்ளீஸ். என்ன கதறிட்டு இருக்கீங்கடா? ரொம்ப நேரம் ஆகுது, 1/2 hourக்கு மேலே ஆகி அவன் கதவை திறக்கிறான். கதவை திறந்தோடனே நீங்கள் உள்ளே போயிட்டு ஜெகே ஜெகே என்னது ஜெகே இதெல்லாம் என்ன ஜெகே ரத்தம் ஒழுகுது. டிவோர்ஸ் பண்ணி வேணும் வாங்கிக்கோடி. ஆனா குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. அவன் கூட போனா நீ ஹாப்பியா இருப்பல்ல வயன், சந்தோஷமா இருப்பல்லடி. என் கூட இருந்துதான் கஷ்டப்பட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேஸை கப் பண்ணி பேசிட்டு இருக்கான். போகணும்ல, என்னை விட்டு நீ போனா தானே ஹாப்பியா இருப்பயன். போறேன்டி என்னை விட்டு போகணுமாடி? போறியாடி? போகாதடி ப்ளீஸ்டி வயன், முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அழுதுட்டு இருக்கான் அவங்க கிட்ட. கிட்டத்தட்ட கெஞ்சிரா, ஈஸ்வன் போயிடாதடி, தாங்க மாட்டேன்டினா. உனக்கு என்னடி குறை வச்சேன்? நல்லா தானடி பார்த்துக்கிறேன், ஏன்டி போகணுங்கிற? நம்ம மேரேஜ் பண்ண அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் ஆல்ரெடி. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பெட்டில் அடிக்கிறான்டா கைய. பார்த்தா அந்த இது உடஞ்சி அந்த இதெல்லாம் சில்லெல்லாம் அவன் கைக்குள்ளே ஏறுது. சிக்கி 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 காமிங்க சிக்கி, என்ன சிக்கி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அவன் கையை பிடிக்க போறீங்க. வெற்றி வயன் போன்னு சொல்லும் போதே போயிடுடி. என்கிட்ட திருப்பி அந்த வார்த்தை வராதுடி, போ. ஆனா என் குழந்தையாவது கொடுத்துரு. ஓ, உன் கூட தான் வாழ முடியல, நம்ம குழந்தை நான் பத்திரமா பார்த்துப்பேன்டி, பத்திரமா உன்னை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்புறான்டா. உங்களுக்கு மனசே கேட்கல. ஜெக்கி அழாதீங்க ஜெக்கி, ஜெக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு கையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகலையா வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஏண்டி அலற? எது அலற? அழக்கூடாதுன்னு தாண்டி போனேன், நான் ஒத்துக்கிறேன். ஏண்டி அழுற அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை வைப் பண்ணி விடுறான்டா. எதுக்கு ஜெக்கி இப்படிலாம் பண்றீங்க? பின்ன போறேன்னு சொல்றடி என்னை விட்டு. வேணாண்டி, போகாதடி ஜெக்கி. இங்க வாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். மரியாதை கேட்கறதுக்கும் தெம்பில்லடி, போதண்டி, விட்டுடி ப்ளீஸ்டி, ப்ளீஸ் நான் விட்டுடி. நான் முடியலடி, நீங்கள் சொல்கிற வார்த்தைலாம் தாங்கிக்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு அவன் ஹே முடியாமையாடி என்கிட்ட கட்டி பிடிச்ச, முடியாமையாடி என் கூட இருந்த சிக்கப்பெல்லாம் இல்லை. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அலறான். டக்குன்னு இங்க செக்கிங்க வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்க வைக்கிறீங்கடா. செக்கி ஏன் செக்கி இன்னும் லீட் ஆகுது? செக்கி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல். ஏறதுக்கு பதில் சொல்றி, ஹாஸ்பிட்டல்ல வேணாம், நீ ஏகிறதுக்கு பதில் சொல்லு.
அப்படின்னு ஒரு மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காண்டா ஃபோர்ஸா. நீங்க ஜேகே இதெல்லாம் பிராங்க்கு. என்ன? ஆமா ஜேகே பிராங்க். அங்க பாருங்க கேமரா. நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் உங்களை முறைக்கிறான். பட் பேபி அது உண்மைதான். நீங்க அப்பாவுக்கு போறீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவனை பாவமா பாக்குறீங்கடா. அவன் உங்களை முறைக்கிறான். என்ன வயன்? என்னடி இது? போடி அந்த பக்கம். ஜேகே 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 சொல்லுங்க ஜேகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஜேகே, இப்போதான் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஆனால் ஜேகே நீங்கள் இவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது. உங்கள் கையிலெல்லாம் ஏறிடுச்சு. போங்க ஜேகே. நான் கவுச்சுக்க முடி, நீ கவுச்சக்கூடாது சரியா? ஜேகேம்மா என் பண்ணி கொட்டியில்ல, மன்னிச்சிடுமா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பண்ணிடுங்க சொல்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான்டா. ஸோ சரி கேமரா ஆஃப் பண்ணு, உனக்கு ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஹே காய்ஸ், ஸோ நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க, இப்போ நான் வச்சு செய்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணுறான். இருக்க கேமராலாம் எடுத்துட்டு உங்களை நின்று பார்க்குறான். என்னடி என்ன வர வர உன் சேட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நடந்து வரா. நீங்கள் பின்னாடி பின்னாடி போகிறீங்க. ஜேகே என்ன பண்ண போகிற? பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்? பாரு ரெடி போகிற பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுறான்டா. ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். அப்போ ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. அவன் கிஸ் பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப ஹாஷாக இருக்கான். உங்களை அங்கங்கன்னு கடிச்சு வேற வைக்கிறான். லிப்லெல்லாம் ப்ளீடே ஆக ஆரம்பிச்சிருது, அந்த லெவலுக்கு கடிச்சிடுறான். கடிச்சு விளாண்டுட்டு இருக்கான்டா. அப்போ உங்கள் நெக்கு ஃபுல்லாக கடிச்சு வைக்கிறான். ஸோ உங்கள் செஸ்ட்டு பிடிச்சி ரொம்ப ரப் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களால முடியல, அப்படியே ஸ்டொமக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். என் பேபி இல்லடி உள்ள உங்கள் அம்மா மாதிரி இருக்காதடி தாங்க நீனு. அப்பா உன்னை பார்த்துக்கிறேன் சரியா? பாருமா அப்பாவை அழ வச்சுட்டுயா, இதுதான் அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் ஓகேவா? நீ இதில் பார்க்கக்கூடாது, கண்ண முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான்டா. உங்களுக்கு சிரிப்பு வருது, நீங்களும் சிரிக்கிறீங்க. விரிகிறியாடி நீனு? ஜேகே விரியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. இப்போ நீ நல்லா கதற போகிற, நான் பார்த்து ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் என்னென்னமோ பண்ணுறான்டா. உங்களால் சுத்தமாக முடியல. ஜேகே வேணாம், ஜேகே வேணாம், ஜேகே வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்கடா. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தலைவன் வச்சு செஞ்சுட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அவன் கைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ எந்திரிச்சு பார்க்குறீங்க அவனை. ஜேகேம்மா எந்திரி. என்னடி பொண்டாடி ஆச்சு? ஜேகேம்மா எந்திரி,
ஏன்டி ஏன் நடிகாச்சு தூக்கம் வருதுடி. சிக்கிம்மா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. ஏன்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனும் பரபரன்னு எந்திரிக்கிறான்டா. உங்களுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்கடா. ஸோ தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான்டா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் டாக்டர் கைனகாலஜிஸ்ட். ஸோ ஜிம்மன் கிட்ட கூட்டு போகிறீங்க பையனை. ஜேகே என்னாச்சு? இல்லை ஜிம்மன் என் ஒய்ஃபுக்கு என்னமோ வயிறு வலிக்குதுங்கிறா. நேற்று தான் அவளுக்கு இதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணான். இப்போ நேற்று ஹாஸ்பிட்டல் வந்துடு வேண்டியதானடா. என்னாச்சு, ஏன் வரல? இன்னைக்கு கூப்பிட்டு வரலான் இருந்தேன்டா. அது மட்டும் இல்லாமல் என்னடாச்சு? என்னாச்சு? இந்த பக்கம் ஜிமின் வந்துட்ட பேசணும். உள்ள போ வயன் அப்படின்னு சொல்லி உங்களை தாட்டி விட்டுட்டு ஜிமின் கொஞ்சம் கிட்ட ஓவராக போயிட்டேன்டா. குழந்த வயிற்றுல இருக்குங்கிற அடக்கவே அடங்காதுலடா உனக்கு. இப்போ பேசுறதுக்கு நேரம் ஏதாச்சும் பண்ணுடா. நான் என்ன பண்ண முடியாத, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டியே. ஜிம்மினா சரி நான் பார்த்துக்கிறேன் தங்கச்சிய, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. யூஸ்வலாக அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இது வேற ரொம்ப மாப்பிள்ளை ஃபோர்ஸாக போயிட்டேங்கிற, செக் பண்ணிட்டு சொல்கிறேன்டா. சரி ஜிம்மினா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான்டா. ஸோ நீங்கள் எல்லா செக்கப்பும் முடிஞ்சு பேபி ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. ஸோ பேபி இஸ் ஃபைன் அப்படின்னு வந்து ஜேகே கிட்ட சொல்லவும் தான் அவனுக்கு மூச்சே வருது. அது முடிக்க அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். ஸோ உங்களையும் ஜேகேவையும் ஜிம்மன் வந்துட்டு கூப்பிட்றான். ஸோ நீங்களும் போகிறீங்க. ஜிம்மன் என்னடா ஆச்சு, நல்லா இருக்கால? எதுவும் இல்லைல்ல, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைல்ல? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை ஜேகே. அண்டு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ அதுவாடா நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸாக வாங்கி கொடு. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல்லாம் செட் ஆகாதுடா. ஸோ அதை பார்த்துக்கோ. மிச்சபடி எதுவும் இல்லைடா. யூ கேன் கோ ஹோம் நவ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்டா ஜேகே. தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வெளியே கூப்பிட்டு வரான். ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே பயந்துட்டேன்டி. என்னமோ ஏதோ ஒன்று நைட்டெல்லாம் அப்படி பண்ணினா பயப்பட தான் செய்யணும். வாய்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி கேள்றான். ஓகே ட்விங்கிள்ஸ், இந்த எஃப்எஃப் நான் இதோட முடிச்சுக்கிறேன்டா. ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கடா அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ கைஸ், பாய்.